வணக்கம். பொருட்பாலில் அரசியலில் பொச்சாவாமை அந்த அதிகாரத்தில் 8வது குறள். புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும், செய்யாது இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல். புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும், செய்யாது இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல். பாருங்க, ரொம்ப எளிமையான பொருள் தான். புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும். புகழ்ந்தவை அப்படின்னா என்ன? நீதி நூல்களில் ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்ற ஒரு வரைமுறை போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதில் எந்த விஷயத்தை உயர்வாக சொல்கிறாங்களோ, இப்போ ஒரு அரசன் தலைவன் அப்படின்னு இருந்தால் அவனுக்கு புகழ் கொடுப்பது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அந்த புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் அப்படின்னா அதை எப்போதும் கடைபிடிக்கணும். இங்கே போற்றி செயல் வேண்டும் அப்படிங்கிறது கடைபிடித்து செய்யணும், கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் போற்றி செயல் வேண்டும். செய்யாது இகழ்ந்தார்க்கு, அப்படி செய்யாமல் இங்கே இகழ்ந்தார்க்கு அப்படின்றது மறந்தார்க்கு அப்படின்னு வருது. ஏன்னா அந்த அதிகார தலைப்பை ஒட்டி தானே நம்ம பொருள் எடுக்க முடியும் இல்லையா? இங்கே இகழ்ந்தார்க்கு அப்படின்னாக்கா ஓரளவு பொருளோ புகழோ அல்லது வீரமோ ஏதோ ஒன்றுனாலும் நமக்கு ஒரு புகழ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளை இனிமேல் யாரும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் நம்ம நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு மறந்து போயிடுறோம் பார்த்திங்களா? அதை தான் நம்ம வலியுறுத்திட்டுருக்கோம். அப்போது இங்கே செய்யாது மறந்தார்க்கு எழுமையும் இல் அப்படின்னா என்ன? 7 பிறப்பிலும் நன்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 7 பிறப்பு அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே வழக்கமாக சொல்கிறது தான் இல்லையா? ஒரு பிறவியில் செய்த நன்மையோ தீமையோ 7 பிறவிக்கும் வரும் அப்படின்னு. அது நம்ம குறள்லேயே நிறைய படிச்சிருக்கோம் கல்வியிலெல்லாம். ஒருமைக்கண் தான் பெற்ற கல்வி எழுமைக்கும் அவர், அப்படி படித்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நம்ம 7 பிறப்புக்கு அப்படி சொல்லுவோம். அதை மகரிஷியும் விளக்கி சொல்லியிருப்பாங்க. சரி, அப்போது இப்போது இந்த புகழ் அப்படிங்கிறது புகழ்ந்தவை அப்படிங்கிறது உயர்ந்த நூல்களில் புகழ்க்குரிய செயல்களாக செய்யும். அப்போது ஒரு தலைவனுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 3 வகை ஆற்றல், 4 வகை உபாயம், 5 வகை தொழில், 6 வகை குணம், இதுதான் புகழ்ந்தவை. அதோடு அரசன் அப்படின்னா அந்த குறிய தர்மத்துக்கு, சத்திரியருக்குரிய தர்மத்துலேருந்து கீழே இறங்காமல் அவன் காரியம் பண்ணணும். அப்படி இறங்கினான் அப்படின்னா இங்கே தான் நம்ம பார்த்தோம்னா எழுமைனா நரகம் கூட நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த 3 வகை ஆற்றல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 3 வகை ஆற்றல் அப்படிங்கிறது நம்ம ஆண்மை, அறிவு, பெருமை, இது எல்லாமே முதல்ல குறளை படிச்சிருக்கோம். நம்ம 466வது குறளை படிச்சிருக்கோம். என்ன இதில் அரசனுக்குரிய குணங்களாக நம்ம படித்த போது 4 வகை உபாயம் அப்படின்ட்டு சாமபேத தான தண்டம், அதில் எந்த உபாயம் யாருக்கு எப்படி பொருந்துமோ அப்படி செய்யணும் அப்படின்னு. 5 வகை தொழில்கள், அது சின்ன முயற்சியாக இருக்கணும், செஞ்சால் பயனுள்ளதாக இருக்கணும், அந்த பயனும் பெருசாக கிடைக்கணும், சந்தேகமில்லாமல் பயன் கிடைக்கணும், அப்புறம் அதை ஒட்டி வரதும் இன்பம் கொடுக்கறதா இருக்கணும். இப்படிப்பட்டது தான் அந்த 5 வகை தொழில். இன்னொன்று என்ன சொல்லுவாங்க? ஓதல், வேட்டல், ஈதல், காத்தல், தண்டித்தல் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. ரெண்டுமே பொருந்தும். அடுத்து 6 வகை குணங்கள். ஒருத்தரை நட்பாக்கிக்கணும், பகையும் ஆக்கிக்கணும், பகை இருந்ததுன்னா அதை ஒழிக்கணும், அதே போல் கூட இருத்திக்கணும், பிரிச்சுக்கணும், கூட்டி வச்சுக்கணும். இப்படி எல்லாமே அந்த 6 வகை குணமும் ஒரு தலைவனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த இதில் யார் நீதி நூல்களில் ஒரு தலைவனுக்கு ஒரு அரசனுக்கு உரியவை என்று எதை சொல்லியிருக்காங்களோ அதை செய்யாமல் விட்டால் அவனுக்கு 7 பிறப்பிலும் நன்மை கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மறந்து செய்யாமல் விட்டால், அதனால் என்ன சொல்ல, மறக்காமல் செய்ய வேண்டியதை சொல்லியிருக்காரு இந்த குறளில். இது ஒரு இல்லறத்தில் இருக்கவங்களுக்கும் பொருந்தும். நன்றி, வணக்கம். நாளை எடுத்துக்கிறோம்.